அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு எப்படின்னா, மகா சிவராத்திரி அன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் சில பல விஷயங்களில் சின்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு டக்குன்னு பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. செலவுகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தோம், நீங்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம், ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க. அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க. சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அதீத நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், நன்மைகள், அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம். பணவரவு கணிசமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போக கொடுங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண்பாக்க
வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். தங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை சில கிரகங்கள் உருவாக்கலாம். இருப்பினும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற முடியும். தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமாய் இருப்பது அவசியங்க. இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாய் இருக்கணும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்க செய்யும். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க. உழைப்பு வீணாகலாம். அதனால திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். அதே மாதிரி கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாகவே இது அமைய பெறப்போகிறது. தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது. கட்சி பணிகளுக்காக கடுமையா உழைக்க வேண்டியும் இருக்கலாம். நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வுடன் நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்படதாங்க செய்யும். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உருவாகலாம். அதிக உழைப்பின் அப்படின்ற பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமா அனைத்து வித பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளையும் நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப் பெறலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமும் இருக்கிறது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னாலும் சிறிது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடைவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருந்து புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சாதகமான சூழ்நிலையே இருக்கிறது. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற
சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அதே நேரம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான ஒரு காலகட்டங்க. பணவரவுல குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க.